அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மனிதர் 86 வயசு, 125 கோடி குட்டி குட்டி குழந்தைகள். அவருக்கு அது குழந்தைகள் தான். அதாவது குட்டி குட்டி விலங்குகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? வேற யாரும் இல்ல. இந்த 86 வயசுல ஸ்டில் எ ஜென்டில்மேன் ரத்தன் டாடா. அவர பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அவர பத்தி கிடையாது. இந்த 165 கோடிக்கு என்ன பண்ணியிருக்காரு? எதுக்காக அவ்ளோ செலவு பண்ணியிருக்காரு? இதெல்லாம் தான் நம்ம பதிவுல பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இது உங்களுக்காக. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து தரத்துக்காக காத்துட்டு இருக்கோம். வாங்க உள்ள போலாம். ரத்தன் டாடா, எக்ஸ் டாடா சேர்மன். அவர் எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாரு? அவரோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், அவர் எப்படியெல்லாம் இந்த லைஃப கொண்டு போனாரு? டாடாவை எப்படி வளர்த்தாரு? இந்தியாவுக்கு எப்படி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு? எவ்வளவு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு? எப்படி ஒரு சிம்பிள் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு? அவரோட சிம்பிளிசிட்டிக்கு போற்றாத ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ரத்தன் டாடா இந்த 86 வயசுல 125 கோடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு. ஏன் விலங்குகளுக்கு கட்டுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அப்புறம் உள்ள போறேன். 2.2 ஏக்கர்ஸ் மும்பைல, மகாராஷ்டிரால சென்டர் ஆஃப் மும்பை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டாரு. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹாஸ்பிட்டல். 165 கோடி செலவு பண்ணி 24 மணி நேரமும் 7 நாளும் துவங்கப்படுற ஒரு ஹாஸ்பிட்டல விலங்குகளுக்காக மட்டும் கட்டாரு. என்ன விலங்குகள்னு பாத்தீங்கன்னா, டாகு, கேட்டு, ராபிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த குட்டி குட்டி வீட்டுல வளர்க்க விலங்குகள். இதுக்காக நிறைய இடத்துல டாக்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக. ரத்தன் டாடா டாடா சேர்மன் வந்து விலகினதுக்கு அப்புறமே இதை கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு 2019. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் இப்ப 2023 மார்ச் மாசம் ஓபன் பண்ண போறாங்க ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஹாஸ்பிட்டல். இதை ஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இவர் வீட்டுல 2 டாக் வளர்க்குறாரு, மேக்சிமஸ் டிட்டோ. இதுல ஒரு டாகுக்கு கால் உடைச்சு போகுது. இந்த காலை சரி பண்றதுக்காக இங்க சரி பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்தினால யுஎஸ் கிளம்பி போறாரு. பை த டைம் அவர் யூஎஸ் போகும்போது கொஞ்சம் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வேற ஒன்று செஞ்சு சரி பண்ணியிருக்காங்க. இதனால இதை யோசிச்சு பார்த்துட்டு எல்லா டாகுக்கும் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி கிடைக்கணும், எல்லாருமே யூஎஸ்க்கு பறந்து வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இங்க மும்பைல ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் 24/7, 175 கோடிக்கு. இதை நேவி மும்பைல கட்டலான்னு பார்த்தாரு. நேவி மும்பைல கட்டினா எல்லாரும் தூரமா இருக்கும், அவுட்ஸ்கர்ட் ஆஃப் சிட்டி. அதுக்காக சென்டர் ஆஃப் த சிட்டி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மும்பைல மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கட்டுறாரு பாருங்க, இவ்வளவு தெளிவா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பில்ட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இருந்து திங்க் பண்ணி ரொம்ப நாள் எய்மாவா அவருக்கு இது மாதிரி கட்டணும்ட்டு. அவருக்கு டாகுனாவே பைத்தியம் கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். முதல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கிங் சார்லஸ் தெரியுங்களா? பிரிட்டனோட கிங். அவரு தன் லண்டன் பேலஸ்ல ஒரு பெரிய பார்ட்டி ரத்தன் டாடாக்காக அரேஞ்ச் பண்றாரு. எதுக்காக பாத்தீங்கன்னா, இவர் இவ்வளவு நாளா சாதனை பண்ண வந்ததுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்க போறோம், நீங்க வாங்க லண்டனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் லண்டனுக்குலாம் போக ரெடி ஆயிட்டாரு. அன்னைக்கு பார்த்து இந்த மேக்சிமஸ் டிட்டோ அப்படின்னு ஒரு டாக் சொன்னல, அது டிட்டோக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு அவரு பொலைட்டா இந்த மாதிரி என்னால வர முடியல, என்னோட டாகுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிங் சார்லஸ், பிரிட்டனோட கிங் சார்லஸ் கூப்பிடுறாரு தன் பேலஸுக்கு. அதை வேணான்னு சொல்றாரு. எனக்கு அது வேண்டாம், என்னோட டாக்குக்கு உடம்பு சரியில்லை, நான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த விஷயங்கள் அவருக்கு கிங் சார்லஸுக்கு போகும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்களா? தட்ஸ் அ மேன். சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஒரு டச், அந்த எமோஷனல் டச்சுக்காக தான் இவ்வளவு பெரிய மேன், தட்ஸ் அ மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிங் சார்லஸ். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, அவர் கூட இந்த குட்டி பையன் சுத்திட்டே இருப்பான் பாத்தீங்கன்னா, சாந்தனு. அந்த சாந்தனோட பாத்தீங்கன்னா இவர் கூட எப்பவுமே இந்த ரீசெண்டா இந்த பர்த்டேலா கூட அவர் கூட தான் செலிப்ரேட் பண்ணாரு. இது எப்படி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்றேன். இவங்க எப்படி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க பாத்தீங்கன்னா, இந்த சாந்தனுக்கு ஒரு பெரிய ஐடியா வருது. அவரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய டாக் அடிபடுறதா பார்த்துருக்காரு. நம்ம கார்ல போவோம், ஹைவேஸ்ல போவோம், திடீர்னு ஒரு டாக் வரும், இடிச்சிருவோம், கரெக்டுங்களா? எதனால? அந்த டாக் இருக்கிறது அந்த கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கும், ஸ்ட்ரே டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டைம்ல அவர் என்ன யோசிச்சார்னா, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி இது கழுத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இது எப்படியாச்சும் இந்த ஆக்சிடென்ட்டை முக்கால்வாசி தவிர்த்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை ரத்தன் டாடா அவருக்கு டாக் பிடிக்குன்றதுக்காக போய் சொல்ல போறாரு. சொன்னாரு. ரத்தன் டாடா அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதை அக்செப்ட் பண்ணது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாவே மாறிட்டாங்க. 86 வயசு மாமனிதன், ஒரு குட்டி பையன் சாந்தனும், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க இந்த ஒரு கான்செப்ட்ல, ஐடியாலஜினால. ஏன்னா டாக் பிடிக்கும், அதுக்காக தான். இன்னொரு தன் வீட்டுல இந்த ஸ்ட்ரே டாக்லாம் இருக்கும்ல, இந்த பாம்பேல ஒரு பெரிய டாடா ஹவுஸ் இருக்கு. பாம்பே ஹவுஸ்னே சொல்லுவாங்க. டாட்டாவோட ஒரு மெயின் சேம்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ல இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் உள்ள விட்டுருவாங்களாம்.
அவங்களுக்கு அப்ப ஃபீட் பண்ணுவாங்க. ஏன்னா மழையில நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள விட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ்னா ஆப்வியஸ்லி ஆஃபீஸ்க்குள்ள கிடையாது. அங்க பார்க் இருக்கும், ஒரு ஷெட் இருக்கும். அதுல விட்டுருவாங்க. 86 வயது ஒரு மனிதர் இந்த மாதிரி 125 கோடி செலவு பண்ணி தன் வாழ்நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. இது ப்ராஃபிட்டுக்காக கண்டிப்பா கிடையாது. ஒரு டாகுக்கு வெட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்கு, வெட்டரி டாக்டர் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் போதுமான ஃபெசிலிட்டி இல்லாதனால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் 24/7 மார்ச் மாசம் ஓபன் ஆக போகுது செலவு பண்ணிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் படிக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு டாக் எப்படி வேல்யூ பண்றாங்க, அவ்வளவு பெரிய மனிதர் எப்படி டாகுக்கு ஒரு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது ஏங்க இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னா, டாக் ஆல்சோ எ ஃபேமிலி மெம்பர். எ பெட் இஸ் நோ டிஃப்ரெண்ட். அந்த பெட்டுங்கிறது டாகா இருக்கலாம், கேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கிளியா இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அந்த டாக் எங்க போகுதோ அவனுக்கு அதாங்க உலகம். இவன் வெளியே போவான், டாகை கூட்டிகிட்டே போவான். காலையில வாக்கிங் போவான், ஈவினிங் வாக்கிங் போவான், டாக் கூடவே போவோம். சாப்பிட போவான், பக்கத்துல பிளேட் போட்டு டாக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த டாக் மேல அவ்வளவு ஃபாண்டா இருப்பான். நிறைய டைம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுல ஒரு பெட் இருந்தா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, அந்த பெட்டை பாத்தீங்கன்னா, அது கூட விளையாட்டீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தன் தாத்தாவும் அந்த ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ரத்தன் தாத்தா டாக் மேல இவ்வளவு ஃபாண்டா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்க நாங்க காத்துட்டு இருக்கோம். மறக்காம உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.